தீபாவளி பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரியில் பல்வேறு விதவிதமான நோன்பு கயிறுகள் உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விற்பனை தீவிரம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் தீபாவளி பண்டிகை இந்துக்கள் கௌரி நோன்பு கடைபிடிக்கப்படுவதால் கிருஷ்ணகிரியில் நோன்பு பொருட்களின் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது. இதற்காக கிருஷ்ணகிரி ரவுண்டானா, குப்பம் சாலை, பெங்களூர் ரோடு, சேலம் ரோடு, பழையப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்காலிக கடைகள் அமைத்து பூஜை பொருட்களின் விற்பனை நடைபெற்றது. இதில் விதவிதமான பல்வேறு கலர்களில் நோன்பு கயிறுகள், மண்பானைகள், பல வகைகள் மற்றும் பூக்களின் விற்பனைகளின் வியாபாரிகள் தீவிரம் காட்டினார்கள். இதில் தீபாவளி கௌரி நோன்பிற்காக மக்கள் நோன்பு வகைகள், மண்பானைகள் உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்களையும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். மேலும் தீபாவளி பண்டிகையொட்டி கனகாமரம் பூ கிலோ 2000 ரூபாய்க்கும், மல்லிகை கிலோ 1800 ரூபாய்க்கும், சாமந்தி கிலோ ரூபாய் 300, செண்டு மல்லி கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூக்களின் விலையும் அதிகமாக இருந்தாலும் மக்கள் ஆர்வத்துடன் கௌரி நோன்பிற்காக பூஜை பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். மேலும் தீபாவளி பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரி நகர பகுதிகளில் மக்கள் கூட்டமாக அதிகமாக காணப்பட்டது. இதில் 5 ரோடு, ரவுண்டானா, பெங்களூர் சாலை, ராயக்கோட்டை சாலை, லண்டன்பேட்டை, பழையப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக 5 ரோடு, ரவுண்டானா பகுதியில் வாட்ஸ் டவர் அமைக்கப்பட்டும், ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை வாகனங்கள் ஒலிபரப்பியும் போலீசார் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்.